Hey guys, Assalamualaikum. Welcome back to my channel WN Recipe. இதுவுமே ஒரு வெட்டிங் vlog தான். நீங்கள் தமிழ்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி வெட்டிங் எடுப்பாங்க இல்லையா. இந்த ஊரில் என்னென்ன மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். எப்போவும் சொல்கிற போல தான் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ரைடுக்கு மெஹந்தி போட்டிருந்தோம். நான் தான் இந்த சைட் போட்டிருந்தேன் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கால என்னை மைனி ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் தான் நான் மெஹந்தி கோர்ஸ் போயிட்டு பழகியிருந்தேன். எனக்கு ஒரு சைட் போடுறதுக்கே 1.5 hour 2 hour மாதிரி பிடிச்சிது. எந்த கோர்ஸ்க்குமே என்னை மைனி போகலை. ஆனால் அவள் டக்குன்னு போட்டுருவா. சின்னத்துலேருந்து எல்லாருக்கும் போட்டுவிட்டு அவள் பழகிட்டு ஃபுல்லாக அவவே போட்டு சொல்லிவிட்டு நான் ஒரு சைடுக்கு மட்டும் கையில் போட்டுட்டு கால் ரெண்டுக்குமே போட்டு விட்டுருந்தேன். ப்ரைடுக்கு மெஹந்தி போடக்குள்ள சின்ன பிள்ளைகள்லாம் அழுவுது சரியாக போட்டுவிட சொல்லி. அப்புறம் அவங்க எல்லாருக்குமே நான் தான் போட்டேன். எப்படியுமே ஒரு 5 பிள்ளைகளுக்கு சரி போட்டிப்பேன். 2 கைக்கும் சரியாக கஷ்டமாயிடுச்சு. அந்த டைமுக்குள்ளேயே ப்ரைடுக்கு போட்டு முடிச்சுட்டாங்க எங்களோட மைனி. சின்ன குட்டீஸ்க்கு போட்டதெல்லாம் வீடியோ எடுப்பேன்னு பார்த்தேன். எனக்கு மறந்துட்டு சாரி காய்ஸ். இல்லாட்டி இந்த வீடியோட அதையும் மெட் பண்ணிப்பேன். ஈத் விலாகை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏழு கைக்கு நானே மெஹந்தி போட்டிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் போய்ட்டு. அந்த வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதையுமே கண்டிப்பாக பாருங்கள். இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் எல்லாருமே ரெஜிஸ்டர் நடக்கிறதுக்கு ஆம்பளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கேக் சோடிஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெஜிஸ்டர் முடிஞ்ச கையோடைய பள்ளிக்கு வந்திக்கிற எல்லா மாப்பிள்ளை வீட்டாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் வாழைப்பழம், சம்சா, ரோல்ஸ், கேக் அதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ட்ரிங்க்ஸ், ஸ்டேஜுமே ரெஜிஸ்டர் 2 நைட்டே ஸ்டேஜுமே செஞ்சிட்டாங்க. இது கல்யாண மண்டைக்கு. சாப்பாடுமே ரொம்ப ஸ்பெஷலாக வேறு லெவல் இருந்துச்சு. ஜேம், சோறு, களியக்கறி, இறைச்சி கறி, கறி கொச்சிக்கா, கோழியெல்லாம் பொரிச்சு பெரட்டின மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஒரு 2:30 மணிக்கு ப்ரைடை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியாக முடிக்கக்குள்ள 4 மணி. சைடில் அவங்களாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டோம். பட்டை தூக்குறேன்னு சொல்லுவாங்க. அதில் சும்மா ஒரு வெள்ளை புடவையில் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி அத்தரெல்லாம் வச்சு பொண்ணு வீட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு பொண்ணு வீட்டார்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்து அவங்க மாப்பிள்ளோட கைக்கு அந்த அத்தரெல்லாம் அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் பூசிட்டு மாப்பிள்ளையை பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க காரில். மாப்பிள்ளை உடனே பொண்ணோட வாப்பை மாப்பிள்ளையை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு பொண்ணோட கையை சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளோட தங்கச்சியோ தாத்தாவை மஹர் போடுறாங்க. மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் கட்டுறார். அதுக்கப்புறமா மஹரெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளை பொண்ணுக்கு பாலும் பழமும் தான் கொடுப்பாங்க. இந்த ஊரில் நான்டா அப்படி காணலை. சில கல்யாணங்களுக்கு போன டைம் அந்த சோடா, ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கும் கொடுத்தாங்க. 3 முடக்கு மாதிரி கொடுப்பாங்க. இவங்க ஒரு டைம் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பொண்ணோட அம்மா ஒரு ரிங்குமே கைக்கு போட்டு விட்டுருந்தாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரும் கண்டிப்பாக. பாய் காய்ஸ். ஆரம்பத்துலேருந்து என்னென்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். என்கேஜ்மெண்ட் எல்லா ஊர்லேயுமே நடக்கிறது தான். அப்போது அடையாளம் போடுறதுக்கு வந்துடுவாங்க. அடையாளம் எல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டார் போயிட்டுருவாங்க. போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 2 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி டைமில் திரும்ப போயிட்டு என்றைக்கு கல்யாணம் வைப்போம்னு சொல்லி டேட் வைக்கிறதுக்கு தான் பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50-60 மாதிரி ஸ்வீட்ஸ், அந்த தொதல், மஸ்கட் அதெல்லாம் நல்ல கிலோ கணக்கில் பொட்டியாக ஒரு 10 பொட்டி சரி இருக்கும். பெரிய பெரிய பொட்டிகளில் செஞ்சு பொண்ணு வீட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு கொடுக்குற சரியா. அதை கொண்டுட்டு போகக்குள்ளே பொண்ணு வீட்டில் அவங்களோட ஃபேமிலியில் நெருக்கமான ஆட்களை கூட்டிகிட்டு போவாங்க வேனில். குடும்பம் எல்லோரும் போயிட்டிருப்பாங்க. அந்த டைமில் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் ஜூஸ், மற்ற சோட்டீஸ், கேக் அது மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பொண்ணு வீட்டார் வீட்டுக்கு வந்துடுற. அதுக்கப்புறமா டேட்டெல்லாம் வச்சு இப்போ கல்யாணம்னு வரக்குள்ள மாப்பிள்ளை மஹர் போட்டு மாப்பிள்ளை போடுவாங்க. அப்படி இல்லாட்டி பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம்டா இன்றைக்கி மஹரை கொடுத்து அனுப்பிடுவாங்க. மாப்பிள்ளை கல்யாணத்தண்டைக்கு அவர் போட்ட மாதிரி போடுவார். கல்யாண செலவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பொண்ணு வீட்டில் தான் எடுத்து வைப்பாங்க. மிச்சம் மாப்பிள்ளை வீட்டில் செலவிக்காது. எல்லாமே பொண்ணு வீட்டில் தான் செலவழிக்கும். மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு தாலி கட்ட வார டைம் கார் பொண்ணு வீட்டில் தான் எடுத்து கொடுக்கணும் அவங்க வாரத்துக்கு.
அதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளை வீட்லேருந்து கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு வர ஆட்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பேர் வருவாங்களோ அவ்வளோ பேர்த்துக்கும் பஸ் வந்து பொண்ணு வீட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன். மாப்பிள்ளை போடுற கோட்டுக்கு கூட பொண்ணு வீட்டார் தான் காசு கொடுக்கணும். சரியா? அப்போ அந்த மாதிரி தான் கல்யாணம் வந்து நடக்கிற. அப்போது மாப்பிள்ளை வந்து காரில் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா நல்ல பட்டாசெல்லாம் போட்டு நல்ல மாப்பிள்ளையை வந்து வரவேற்பாங்க. பொண்ணை வாப்பா வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் விட்டுட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கையை வந்து சேர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளை வந்து மகரை போட்டுட்டு இனி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து பால் பழம் கொடுப்பாங்க. அப்படி தான் போகும். எங்களோட ஊரில் பால் பழம் அப்படி கொடுக்குற, இங்கே வந்து சோடா அப்படி கூட கொடுப்பாங்க, ட்ரிங்க்ஸ் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டில் இருந்துருவாங்க. இப்போ கல்யாணம் முடிச்ச 1வது நாளும் 2வது நாளும் 3வது நாள் வந்து மாப்பிள்ளையோட வீட்டில் இந்த உமாமார் அவங்கெல்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து அவங்க ஒரு உடுப்பு கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து கூரை உடுப்புன்னு சொல்கிறேன். மாப்பிள்ளை வீட்டில் கொண்டுட்டு வர உடுப்பை வந்து பொண்ணுக்கு போட்டு பொண்ணை வந்து ரெடி பண்ணுவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் அவங்களோட தங்கச்சிமார் சொந்தக்கார ஆட்கள் அவங்க ரெடி பண்ணி பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு எடுத்த உடுப்பை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து அழைச்சிட்டு போயிட்டுருவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் 3 நாள் இருந்துட்டு இப்போ இங்கே வரணும் இல்லையா திரும்ப. அதுக்கு வந்து பொண்ணு வீட்டில் வந்து மாமார் ஒரு 10-15 பேர் போல் வேனில் மாதிரி போவாங்க. போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஸ்வீட்ஸ் அது போட்டியாக செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் நேரம் மீந்து கரைச்சிட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு திரும்ப வந்துடுவாங்க பொண்ணு வீட்டுக்கே. அதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளை வந்து இதுக்கப்புறம் பொண்ணு வீட்டிலே தான் ஈக்கிறேன். அவங்க விருப்பப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளையும் போயிட்டு வருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே முக்கால்வாசி செலவு வந்து பொண்ணு வீட்டில் தான் ஈக்கும். மாப்பிள்ளை வீட்டில் அவ்வளோ செலவு ஈக்காது. எல்லாமே வந்து பொண்ணு வீட்டில் தான் கொடுக்கணும். மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டில் தான் வந்து ஈக்கிற. அப்போ அவங்களுக்கு தனி வீடு கட்டி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க வேறு ஈக்கிறதுக்கு. இப்படி தான் வந்து ட்ரிங்கோமலையில் வந்து கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி தான் எந்த ஊரில் பார்த்திங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை மகர் போடுவாங்க. மகர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அவங்களுக்கு நல்ல தொழில் ஒன்று இருக்கணும், மகர் போடணும். கல்யாண செலவுலையும் அப்படி தான். கல்யாண செலவு அவங்களோட வீட்டில் பார்ப்பாங்க, எங்களோட வீட்டில் இருக்கிற செலவை நாங்கள் பார்ப்போம். மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து தாலி கட்டினாலும் அவங்க தான் வாகன செலவெல்லாம் பார்த்து அவங்களோட ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வரதெல்லாம் அவங்க தான் அந்த செலவு பார்க்குற. இங்கே எல்லாமே வந்து மறுபக்கம் தான். எல்லாமே வந்து பொண்ணு வீட்டில் தான் செய்கிற. இந்த ஊரில் இப்படி தான் கல்யாணம் நடக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி 7 கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர் வந்து கண்டி மாப்பிள்ளோட ஒரு ட்ரிங்கோமலைன்றதால வந்து நிறைய பிரச்சனை கல்யாணத்தில் வந்துச்சு. பிறகு வந்து ஒரு வழி அல்லாட ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக கல்யாணமே வந்து முடிஞ்சிட்டு எங்களோட ஊரில் கல்யாணம் நடக்கிற வித்தியாசம் இங்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக நடக்கிறதால சின்ன பிரச்சனை எல்லாமே வந்துச்சு. முக்கியமாக இதைத்தான் அவள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஊரில் இப்படி தான் கல்யாணம் நடக்கும். இந்த வீடியோ கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சின்ன கிளிப்பாக எடுத்து சேர்த்திக்கிறேன் வீடியோட.